ரெண்டாவது என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, obscurity doesn't mean that they are valueless. மறைவாய் இருந்து அமைதியாக அவர்கள் செயல்படுவதினாலே அவர்கள் மதிப்பு இழந்தவர்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். முன்னாடி நின்று பேசுற ஆளுக்கு மதிப்பு கூட, அமைதியா வீட்டில இருந்து ஜெபம் பண்ற ஆட்கள் அல்லது திரை மறைவிலே இருந்து பணியாற்றுகிற இந்த ஜேம்ஸ் த லெஸ் மாதிரி, யாக்கோபு, சின்ன யாக்கோபுவை போல இருக்கிற மக்களுக்கு பெருசா மதிப்பு கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ரைட். பேதுருவை பத்தி எத்தனையோ டிராமாட்டிக் ஸ்டோரிஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்தப்ப நானும் வரட்டுமா அப்படின்னு துணிஞ்சு நடந்து போனாருன்னு பேதுருவை பத்தி சொல்றப்ப நல்லா இருக்குது. சின்ன யாக்கோபுக்கு என்ன கதை இருக்குது? ஒரு கதையும் இல்லை. தோமாவும் மற்றவர்களுமாவது கேள்வியாவது கேட்டாங்க, புரியலன்னா எங்களுக்கு நீர் போகிற வழியை காட்டும் ஆண்டவரேன்னு கேள்வியாவது கேட்டாங்க. இந்த பையன் சின்ன யாக்கோபு ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேள்வியாவது கேட்டியா அப்படின்னா அதுவும் கேட்கல. ஆனா ஆண்டவரை பின்பற்றினானா அமைதியா பின்பற்றினா. மத்தேயு 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 2 பேரா அனுப்புறாரு இல்லையா, போங்கப்பா போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இல்லையா. அதுல இந்த சின்ன யாக்கோபு போனானா கண்டிப்பா போயிருப்பான். ஆண்டவருக்கு ஒபீடியண்டா போய் அவருடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீர் சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் செய்து நிறைவேற்றி விட்டோம். ஆனா எனி டிராமாட்டிக் ஸ்டோரிஸ் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அமைதியாக செய்து கொண்டே இருக்கிறார். அப்ஸ்கியூரா இருக்கிறவங்க, மறைவாக செயல்படுபவர்களை தயவு செய்து மதிப்பு குறைவாக எண்ணி விடாதீர்கள். ஆனா நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். வெளியில தெரிகிற ஆட்களை தான் நம்ம என்ன செய்யறோம், இவங்கெல்லாம் மதிப்பு கூட கொடுக்கிறோம். அமைதியா வேலை செய்யறவன என்ன செய்யறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. அதனாலதான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், ஷோ போட ஆரம்பிக்கிறான். ஜிஎஸ்டி 28ல இருந்து எவ்வளவுக்கு குறைஞ்சிருக்கு, 18க்கு குறைஞ்சிருக்குது. அதுக்கு ஊர் பூரா விளம்பரம். இது எப்படி இருக்கு தெரியுமா? அதான் ஒருத்தன் நல்லா எழுதிருந்தான், உங்களை ஒருத்தன் பிடிச்சி 28 குத்து குத்திட்டே இருக்கான். சரியா? முதல்ல எத்தனை குத்து குத்துனா? 28 குத்து குத்துனா. இப்ப என்ன சொல்றான், எப்போ கொஞ்சம் உன் மேல இறக்கப்பட்டு 28 குத்து இல்லப்பா, எத்தனை குத்து? 18 குத்து குத்துறேன். இந்த 18 குத்து குத்துறதுனால 10 குத்து குறைச்சதுனால நீ என்ன செய்ய, இந்த 10 குத்து குறைத்த எங்க குத்துக்காரருக்கு நன்றின்னு போஸ்டர் வைங்கிறான். ஏடா இன்னும் நாங்க குத்து வாங்கிட்டு தானடா இருக்கோம். ஏன்? ஏன்னா ஷோ பண்ணாதான் இந்த உலகம் மதிக்குதுங்க அப்படின்னு நினைப்பதுனால எல்லாவற்றையும் நான் படமாக்கி எல்லாவற்றையும் வெளியே மக்களிடத்தில் காட்ட வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம், which is absolutely idiotic. Obscurity doesn't mean that you are valueless. நீ மறைவாக செயல்படுவதினாலே, மறைவாக அமைதியாக தேவனுடைய அழைப்பை உன் வாழ்க்கையிலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன் இடத்துல, வேலை இடத்துல நீ நிறைவேற்றி கொண்டிருப்பதினாலே உனக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. இந்த வாரம் பூரா எனக்கு போன வாரம் ஆபிரகாம் ஜெனிசிஸ் தான் என்னுடைய தனிப்பட்ட தியானத்துக்கு வாசிச்சுட்டு இருந்தேன். ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யூதர்களுக்கு முப்பிதாக்கள்னு 3 பேர் உண்டு. யார் யாரு? ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு. சரி, ஆபிரகாமுக்கு ஜெனிசிஸ்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? 14 அதிகாரம் இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை விவரித்து சொல்லுவதற்கு 14 அதிகாரம் இருக்கு. அடுத்து ஜேக்கப்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை அதிகாரம் தெரியுமா? 25 அதிகாரம் இருக்கு. ஆதி ஆகமத்தில் யாக்கோபை பற்றி பேசுவதற்கு 25 அதிகாரம் இருக்கு. ஆபிரகாமுக்கு 14, இவருக்கு 25. நடுவில் ஒருத்தன் கிடக்குறான், ஈசாக்கு. அவனுக்கு எத்தனை அதிகாரம் தெரியுமா? 4 அதிகாரம். அதுல ஒரு அதிகாரம் பூரா அவன் கல்யாண கதை. கிட்டத்தட்ட 67 வருஷம் நினைக்கிறேன். 67 வருஷம் ஃபுல்லா அவன் கல்யாணத்தை பத்தி இருக்கு.
என்னங்க இது முப்பிதாங்கிறீங்க, நடுவில் இருக்கிறவருக்கு 4 அதிகாரம் தான் இருக்குது அப்படின்னா ஐசக் மதிப்பு இல்லாதவரா அப்படின்னா தப்புங்க. ஐசக் வாஸ் டிஃபரண்ட். அவர் வித்தியாசமானவர். ஆபிரகாமுக்கு நிறைய கதை இருக்கு. ஆபிரகாம் அதை செய்தார், சண்டை போட்டார், யுத்தம் செய்தார், வெற்றி பெற்றார். ஆபிரகாமுக்கு இவனே தசம பாகம், மெல்கிசேதேக்கே தசம பாகம் செலுத்தினார். அப்படி இப்படின்லாம் இருக்கு. அண்ட் நம்மால் ஜேக்கபுக்கு ஏகப்பட்ட கதை இருக்கு. யாக்கோபுக்கு, ஏன்னா அவன் உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஏமாத்துக்காரன் பத்திங்களா, அதனால அவனுக்கு ஏகப்பட்ட கதை இருக்கு. ஆனா இந்த ஐசக்குக்கு ஒரு கதையும் இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்காரு, திரும்ப திரும்ப மெடிடேட் பண்றாரு. எங்க பார்த்தாலும் சாயந்தரத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு தான் இருக்கு. ஒன்றும் பெருசா தடாபுடான்லாம் ஒண்ணுமே இல்லை. தடாபுடான் இல்லாததுனால ஐசக் மதிப்பு இல்லாதவரா அப்படின்னா இல்லைங்க. ஐசக் வித்தியாசமானவர். பேதுருவுக்கு நிறைய கதைகள் இருக்கிறது, யாக்கோபுக்கு இல்லையே அப்படின்னா யாக்கோபு வித்தியாசமானவர். இத நாம் நம்முடைய சபைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரியான வரத்தை, எல்லாரும் ஒரே மாதிரியான கிருபைகளை பெறவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருப்பதாக, சபைக்குள்ளே கொடுத்திருப்பதாக யார் சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. கொஞ்சம் முக்கியமான காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 22வது வசனத்துல இருந்து பாருங்க என்ன சொல்றாரு. தேவனுடைய சபையை, நம்முடைய சபையை எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா 2 ப்ராப்ளம் சொல்றாரு. கண்ணு காதை பார்த்து ஐ டோன்ட் நீட் யூன்னு சொல்ல முடியுமாங்கிறாரு. நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், முன்னாடி நிக்கிறவங்க அவங்க மாத்திரம் நமக்கு போதும், ஜெபிக்கிறவர்கள் தேவையில்லை, திரைமறைவுக்கு நின்றாக பின்பாக நின்று வேலை செய்கிறவர்கள் தேவையில்லை அப்படின்னு யோசிங்க அப்படின்னா சர்ச்சு வளராதுங்கிறாரு. நம்முடைய சரீரத்திலே கண் காதை பார்த்து நீ எனக்கு தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லது காது கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் நீட் யூன்னு எப்படி சொல்ல முடியும்? அடுத்து 2வது என்ன ஆர்குமெண்ட் சொல்லுறாரு அப்படின்னா, ஒரு உடல் அப்படின்னா எல்லா விதமான உறுப்புகளும் சேர்ந்ததுதான் என்னது? உடல். நம்ம உடம்பு பூரா கண்ணா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சகிக்காது, வாழவும் முடியாது. வாழ்றதுக்கு என்ன வேணும்? இருதயம் வேணும், சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் வேணும். எல்லாமே கண்ணு தாங்க இருக்கு. உடம்பு பூரா உள்ளேயும் கண்ணு தான் இருக்கு அப்படின்னா எப்படி வாழ்றது? வாழ முடியாது. அப்ப சரீரத்திற்கு அவயவங்கள் ஒன்றோடு ஒன்று தேவை. கண்ணு மட்டும் தேவையில்லை, காதும் தேவை, காலும் தேவை, நரம்புகள் தேவை, ரத்தம் தேவை, எல்லாம் தேவை. அந்த கான்டெக்ஸ்ட்ல சூப்பரா ஒன்னு சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 22வது வசனம். வாங்க, ரொம்ப முக்கியமானது. 22வது வசனம். சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. இங்க பலவீனம்னு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஹிடன் இருக்கு. மறைவாய் காணப்படுகிற அவயவங்களினாலே தான் சரீரத்திலே நமக்கு அவைகள் மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு ஆளை நீங்க பாக்குறப்ப என்ன செய்யறோம்? மூஞ்சதான் பாக்குறோம். அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு? மூஞ்சிக்கு அதிக கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. மூஞ்சிக்கு என்னெல்லாம் பண்றாங்க? ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி தடவுறான். அது ஒரு பெரிய ஸ்கேம்னு இன்னும் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஃபேர் அண்ட் லவ்லி தடவுனவெல்லாம் சிவப்பாயிருவான் அப்படின்னா ஆப்பிரிக்காக்காரன் பூரா எப்பயோ சிவப்பாயிருப்பானுங்க தடவி. ஃபேர் அண்ட் லவ்லியை தடவ வேண்டியது. அதுக்கப்புறம் தடவி முடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு பவுடரு, அதுக்கப்புறம் அங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக்கு எல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமா
முகத்தை என்ன செய்யறோம்? ஏன்? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? முகத்தை தான் பார்க்கிறோம், முகம்தான் வெளியே தெரியுது, இதுதான் மிக முக்கியமான உறுப்பு, இதை நான் கவனிக்க வேண்டும். அப்படியா? எது மிக முக்கியமான உறுப்பு? இந்த உங்க கை முழங்கை அளவு இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு 24 மணி நேரமும் பிளட்டை பம்ப் பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. டக்கு 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 டக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? இந்த உறுப்புக்கு என்னைக்காவது பேரன் லவ்லி போட்டிருக்கோமா? போட மாட்டோம். அப்ப எது முக்கியம்? மூஞ்சி முக்கியமா, இருதயம் முக்கியமா? அதுதான் அவர் சொல்றாரு, சரீர அவயவங்களில் வெளியே காணப்படாதவைகள் நமக்கு மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. Those are essential. Lungs essential. முட்டுல ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேரு லிகமெண்ட். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சவ்வும்பாங்க நினைக்கிறேன். அந்த லிகமெண்ட் கிழிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வலி, உயிர் போயிடும், நடக்க முடியாது. என்னைக்காவது நம்ம லிகமெண்ட்டுக்கு ஐயோ உள்ள ஒரு லிகமெண்ட்னு இருக்காமே, அதை கவனிக்கணுமே அப்படின்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? கவனிக்கல. அப்ப சரீரத்துக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னா, கண்ணு காது மூக்கு வெளியே தெரியறது அது மட்டும் போதாதுங்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். அதுக்கு மாறா என்ன சொல்றாரு? மறைவாய் செயல்படுகிற உறுப்புகள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. obscure, வெளியே தெரியாது. ஈவன் அது பலவீனமா கூட இருக்கலாங்க. கம்பேரிட்டிவ்லி மூளை ரொம்ப பலவீனமானது, குளகுளன்னு இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் அதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஸ்கல்ல கொடுத்திருக்கிறார், மண்டை ஓட்டை கொடுத்திருக்கிறார், மூளையை பாதுகாப்பதற்காக. அப்ப சபைக்குள்ளேயும் கண்ணாக காதாக மூக்காக வெளியே தெரிகிற மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மாத்திரம்தான் முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா இல்ல. அப்ஸ்கியூரா இருக்கான் பாருங்க, வெளியே தெரியாம தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன்தான் ரொம்ப முக்கியமானவர்கள் என்று திருச்சபைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மாதிரி? தி ஜேம்ஸ் தி லெஸ் மாதிரி. ரொம்ப வெளியே தெரியல, ஆனா அவரு தன்னுடைய பணியை என்ன செய்து கொண்டே இருந்தார்? அவர் வாட்டுக்கு செய்து கொண்டே இருந்தார். சோ அப்படிப்பட்ட மக்களாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பு தான் என்னுடைய அடையாளம், புகழ் பெறுவது அல்ல. இரண்டாவது, அப்ஸ்கியூரா இருக்கிறது, மறைவாக நான் செயல்படுவதினாலே நான் மதிப்பு இழந்தவன் அல்ல, நான் கடைசி வரைக்கும் மதிக்கப்படுகிறவன், முக்கியமானவன் அப்படின்னு சொல்றாரு.